பசுமலை கிராமத்துல அந்த வருஷம் மாம்பழ சீசனு ரொம்ப ஜோரா இருந்துச்சு. பெரிய மரத்துல இருந்து சின்ன மரம் வரைக்கும் மாம்பழம் தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தா சின்ன குருவி, ரொம்ப சுறுசுறுப்பானவ. அவளுக்கு ஒரு தங்கையும் இருந்தா. அவ பேரு மின்னா குருவி. சின்ன தினமும் அதிகாலைல எழுந்துருவா. மார்க்கெட்டுக்கு போய் மாம்பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம்னு அந்த ஊர்ல வீடு வீடா வித்து சம்பாதிப்பா. ஆனா அந்த வருஷம் பிரச்சனை என்னன்னா, ஊர்ல இருக்க எல்லோருமே பழ வியாபாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. தெருவுக்கு ஒரு பழக்கடை. அதனால சின்னியோட வியாபாரம் சரியா போகவே இல்லை. சின்னி பெருமூச்சு விட்டுட்டு, இப்படியே பழம் விற்காம போனா சாப்பாடுக்கே கஷ்டம் வந்துடும் போல இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தா. அடுத்த நாள் சின்ன பேருந்து நிலையத்துல பழக்கூட வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. அப்ப வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எல்லோரும் வியர்விய துறைச்சுக்கிட்டு, ஐயோ அனலாகிருக்கே, ஏதாவது குளிர்ச்ச குடிக்க கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்த சின்னி, ஆமா நமக்கும் ஏதாவது குளிர்ச்சியா குடிச்சா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஆனா இந்த பழத்தெல்லாம் வித்தாதானே நான் வீட்டுக்கே போக முடியும், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உக்காந்துட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த வெயில்ல எல்லோரும் குளிர்ச்சியா குடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் இந்த பழம் அவங்க வாங்க மாட்டாங்க. நம்ம ஏன் பழ ஜூஸ் போட்டு விற்க கூடாது அப்படின்னு யோசிச்சா. அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு மின்னா கிட்ட பேசினா. மின்னா, நாளையில இருந்து நம்ம ஜூஸ் கடை வைக்க போறோம் அப்படின்னு சின்னி சொன்னா. உனக்கு ஜூஸ் போட தெரியுமாக்கா? அது என்ன பெரிய விஷயம், மாம்பழத்தை அரைச்சி சக்கரை போட்டா ஜூஸ் வந்துட போகுது. அடுத்த நாள் காலையிலேயே சின்ன மிக்ஸி வாங்கினான். ஒரு பழைய தள்ளு வண்டியும் சரி செஞ்சு மேல ஒரு கலர்ஃபுல் போர்டு போட்டா. சின்னி கூல் ஜூஸ், வெயிலுக்கு செம்ம ரிலீஃப் அப்படின்னு போட்டா. அந்த போர்டை பார்த்துட்டு, அக்கா நம்ம கடை ஸ்டைலா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டா. சின்னி ஜூஸ் வண்டியோட பஸ் ஸ்டாண்டுக்கு போனா. எல்லோரும் பார்த்து சிரிச்சாங்க. ஏமா சின்னி, இந்த ஊர்ல யாராவது ஜூஸ் வாங்கி குடிப்பாங்களா அப்படின்னு கிண்டலா கேட்டாங்க. அப்ப சின்னி சிரிச்சிட்டு, வெயில் இன்னும் கொஞ்சம் ஏறட்டும் அப்ப தெரியும் அப்படின்னு சொன்னா. மதியானதும் வெயில் கொளுத்த ஆரம்பிச்சது. ரோட்ல நடக்கிறவங்க கூட நிழல் தேடி ஓடினாங்க. அப்ப சின்னி பெரிய ஜார்ல மாம்பழம் ஜூஸ் கலக்க ஆரம்பிச்சா. அதுல ஐஸ் கட்டி போட்டா. மேல கொஞ்சம் பாதாம் தூவி கலக்குனா. அந்த வாசம் பஸ் ஸ்டாண்ட் முழுக்க பரவுச்சு. அப்ப லூனா குருவி வந்து, அம்மாடி இந்த வாசம் என்னது அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப சின்னி சொன்னா, சூப்பர் மாம்பழ ஜூஸ், ஒரு கப் 30 ரூபாய் தான். உடனே லூனா குருவி வாங்கி குடிச்சு பார்த்த உடனே, ஆஹா உடம்பே குளிர்ந்து போச்சு அப்படின்னு கத்தினா. அதுக்கப்புறம் எல்லோரும் கியூல நின்னாங்க. எனக்கு ஒரு பெரிய கப்பு கொடுங்க, எனக்கு ஐஸ் அதிகமா போடுங்க, என் பசங்களுக்கு 3 ஜூஸ் பார்சல். சின்னியோட கை மிஷின் மாதிரி வேலை பார்த்துச்சு. மின்னா கூட உதவியா இருந்தா. அன்னைக்கு மாலை வரைக்கும் ஜூஸ் முழுசா வித்து போச்சு. மின்னா சந்தோஷமா, அக்கா நம்ம ஜூஸ் கடை செம்ம ஹிட் ஆயிடுச்சே. சின்னி சிரிச்சுக்கிட்டு, வியாபாரத்துல முக்கியம் என்ன தெரியுமா, மக்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை சரியான நேரத்துல கொடுக்கணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் தினமும் புதிய ஜூஸ் செஞ்சாங்க. ஒரு நாள் தர்பூசணி, ஒரு நாள் பப்பாளி பழம் மில்க் ஷேக், ஒரு நாள் ஆரஞ்சு புதினா ஜூஸ்னு அந்த ஊர்ல சின்ன ஜூஸ் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க கடைக்கு வந்த பப்பு பூரா, எக்ஸ்கியூஸ் மீ, அவ கூட ஸ்மூத்தி இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சு. மின்னாவுக்கு ஒன்றும் புரியல.
எங்க கடையில அக்காவோட ஜூஸ் இல்ல, எங்க அக்கா போடுற மாம்பழ ஜூஸ் தான் இருக்கு அப்படின்னு மின்னா சொன்னான். அப்ப சின்னி பேசினான், எங்க கிட்ட மாம்பழ ஜூஸ் இருக்கு, குடிச்சா 3 மணி நேரம் பசியே எடுக்காது அப்படின்னு சொன்னான். பப்பு புறா சந்தோஷமா ஜூஸ குடிச்சு பார்த்துச்சு. அடுத்த நிமிஷம் வாவ், சூப்பர் டேஸ்ட்னு இன்னொரு கப்பு வாங்கிச்சு. இப்படி சின்னியோட ஜூஸ் கடை ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் தலைவர் குவாப்புறா சின்னியோட கடைக்கு வந்தாரு. குழந்தைகள் பெரியவர்கள் குளிர்பானம் குடிக்கிறத விட இந்த பழ ஜூஸ் குடிக்கிறது நல்லதுன்னு பாராட்டிட்டு போனாரு. அப்ப சின்னி மின்னா கிட்ட சொன்னான், பழம் வித்தா லாபம் கொஞ்சம்தான், ஆனா அதே புதுசா யோசிச்சா வாழ்க்கையே மாறிடும்னு சொன்னான். ஆமா அக்கா, நீங்க சொல்றது சரிதான். கஷ்டம் வந்தா அழக்கூடாது, அதை எதிர்த்து முன்னேறணும் அப்படின்னு சொன்னான்.